அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சண்டே, எல்லாருக்கும் ப்ரைஸ் அலாட். இன்றைக்கு இந்த சுவிஸ் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். அந்த காலத்தில் இந்த தேசத்தில் மிகவும் கஷ்டம் வந்த நேரத்தில் ஒரு குரூப் சேர்ந்து ஜெபித்த வேளையில் இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் ஆண்டவர். அதை நினைவுபூர்வமாக ஒவ்வொரு வருஷமும் இது நாங்கள் அந்த நாளில் ஜெபிப்போம். நாளைக்கும் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அங்கே குழுக்களாக கூடி வாங்கோ என்னன்றதை பார்ப்போம். இதுதான் லொசானில் பெரிய ஆலயம். இந்த ஆலயத்தில் எல்லோரும் ஒன்று கூட போகிறார்கள். வெளியில் நின்று ப்ரே பண்ண போகிறார்கள். நாங்களும் அதில் பங்கு பெற்ற போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். நாங்கள் உள்ளுக்கு போய் ப்ரே பண்ணி போட்டு வர போகிறோம். இப்பொழுது அந்த சங்கீதம் மிகவும் அருமையான சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி துவங்கும் அந்த வசனத்தை சொல்ல இருக்கிறார்கள். கேட்போம் நாங்கள். Le monde et ceux qui l'habitent, car c'est lui qui l'a fondé sur les mers et affermi sur les fleuves. Qui montera à la montagne de l'Éternel? Qui s'élèvera jusqu'à son lieu saint? Celui qui a les mains innocentes et le cœur pur. Celui qui ne livre pas faux. Élevez les portails éternels. Que le roi de gloire fasse son entrée. Qui donc est ce roi de gloire? L'Éternel des armées, c'est lui le roi de gloire. Tout ce qui est en moi, bénisse son saint nom. Âme bénis l'Éternel, et nous
n'oublie aucun de ses biens. C'est lui qui pardonne toutes tes fautes. C'est lui qui guérit toutes tes maladies. C'est lui qui délivre ta vie de la tombe, te couronne de bonté et de miséricorde. C'est lui qui rassasie de bien ta vieillesse. Et Dieu, mon âme, oh mon âme, rends gloire à son saint nom. Oh, chante comme jamais, oh mon âme, rends gloire à son saint nom. Et l'on à la colère, ton nom est grand et ton cœur est bon. Je cesserai de chanter tes bontés. J'ai des milliers de raisons pour louer. Merci pour le pays, pour tous les habitants. Merci pour le pays, pour tes enfants. Je le vois bien, ton esprit descend. Que la grâce et la gratitude du Seigneur soient déposées sur vos cœurs et que sa lumière vienne. Oui, parlons de Jésus. Que la grâce et la paix du Seigneur soient déposées sur vos cœurs et que sa lumière vienne. Oui, parlons de Jésus. இவ்வளோ நேரம் 2 மணித்தியாலம் நாங்கள் ப்ரே பண்ணினாங்க. இந்த கேத்தட்ரல் வந்து பெரிய பிரசித்தி வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் பியர் வீரை என்று சொல்லி ஒருவர் தான் இந்த அவற்ற பேர்லாம் இருக்குது. அவர் இங்கே அந்த படிகளை கட்டும்போது சொன்னார், ஆண்டவற்ற மகிமை இந்த தேசத்தில் விளங்க வேணுமென்று. இப்போ தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமன்று இல்லை, தேசத்தை இல்லை ரட்சிப்பு பெற வேணும், தேசம் வந்து மக்கள் மனம் திரும்ப வேணும் என்று அவருடைய வாஞ்சை. அந்த வாஞ்சையின்படி
இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணோம். நிறைய ஆட்கள் வந்தார்கள், எல்லாரும் பிரார்த்தித்தார்கள். அமைதியாக இருந்து பிரார்த்தித்தோம். நல்ல ஆராதனை நடந்தது. பார்க்க நல்ல இது ஒரு இதாக இருந்துச்சு. நிறைய ஆத்துமாக்கள் வந்து எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். உண்மையிலேயே தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டமாய் அந்த பெரியவர் பியர் வியரை அவர் வந்து அவருடைய வாஞ்சைக்கு ஏற்ப இல்லைகளையும் கூடாரங்களையும் கர்த்தர் விசாலமாகி கொடுப்பார். அதுதான் எங்களுடைய வாஞ்சை. இந்த தேசத்தை ரட்சிப்பார் என்றது தான் நமது வாஞ்சையும். நாங்களும் இந்த தேசத்தின் குடியுரிமை பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த தேசத்துக்காக பிரார்த்திப்பது எங்களுடைய கடமை. ஆகே மட்டு நேரமாக நாங்கள் பிரார்த்தித்தோம். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த பிரார்த்தனையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கலந்து கொண்டார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் இப்பொழுது எல்லா பிரார்த்தனையும் முடிந்த பின்பு வீடு செல்லுகிறோம். எப்படி இருக்கின்றதை நீங்கள் சொல்லுங்க. நீங்களும் எங்கட ஒவ்வொரு எங்கள் தேசத்துக்காக இப்படி கூடி ஜெபித்தால் ஆசீர்வாதம் பெறும். இதுதான் ரட்சிப்பு வரும். விசேஷமாக ரட்சிப்பு வந்தால் ஆசீர்வாதம் தானாக பெறும். இதுதான் எல்லாருடைய வாஞ்சிகளும். நீங்களும் ஆண்டவரை விசுவாசித்து அதன்படி நடவுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. ஸ்டே ஹாப்பி. ஹாப்பி சண்டே.